அதாவது பாஜக இருந்தபடி கட்சியில் மட்டும்தான் இருக்க முடியும். இன்னும் கூட அந்த பாஜக இருக்கக்கூடிய நபர்கள் அண்ணாமலையுடைய இணைவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு ஏற்படுவது உங்களுடைய கருத்து? நான் சொல்ல ஏதோ தவறான வழிகாட்டின்படி யாரும் போக வேண்டாம். போனவர்கள் வர விருப்பமில்லை என்று சொன்னால் ஒரு இடத்தில் மட்டும்தான் உறுதியாக கட்சியில் மட்டும்தான் இருக்க முடியும், இயக்கத்தில் இருக்க முடியும். இந்த கட்சி பலமாக தான் இருக்கிறது. கட்சி பலவீனமாகவே இல்லையே. யார் சொன்னால் அவங்களுக்கு கட்சி பலவீனமாக இருக்குன்னு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க நீ வந்துகிட்டே இருக்கேன். தமிழகத்தில் பார்த்துருக்கோம். அதிமுகவிலிருந்து பல பேர் வந்து மாற்று கட்சிகள் சேர்றாங்க. நேற்று ஈவினிங்ல இருந்து பாஜகவில் இருந்து பல கட்சிகளுக்கு போய் இல்லை மற்ற குறிப்பாக அண்ணாமலை ஆரம்பித்திருக்கிற அந்த இயக்கத்துக்கு போய் சேர்றாங்க. அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இந்த விளைவரசி பார்க்குறீங்க. அதிமுக நடக்கிற விஷயத்தை பற்றி நான் பேச முடியாது. அது அவருடைய உள்கட்சி பிரச்சனை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டிலும் போனவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. போனவர்கள் திரும்பி வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். இல்லை எப்பொழுதும் வரலாம். ஏன்னா தெரியாமல் தான் போயிருக்காங்க நிறைய பேர். நான் தமிழில் தான் பேசினேன் உங்கள்கிட்ட. அதாவது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் இருக்க முடியும். இங்கேயும் செயல்படலாம், அங்கேயும் செயல்படக்கூடாது என்பதற்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு முதல்ல நான் சொல்லியிருக்கேன். அதாவது திருப்பி வரும்போது அவங்க மீது நடவடிக்கை இருக்காங்க. கட்சி விட்டு விலகி போனவர் மீது எப்படி நடவடிக்கை இருக்கும்? என்ன சொல்றீங்க? இயலாமையில் தெரியாம எது தெரியாம நிறைய பேர் போகலாம்ல. ஏதோ இங்கேயும் இருக்கு, தம்பி சொன்ன மாதிரி இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம்னு சொல்லி போன மாதிரி தெரியாம போகலாம். ஒவ்வொருடைய கற்பனைக்கு நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியும். மாவட்ட தலைவர்கள் கூட்டம் போட்டது மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் கூட்டம் போட்டது நேற்று 5ஆம் தேதி இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை கொண்டாடணும். எல்லா இடங்களிலும் பரவி வருகின்ற வெப்பமயமாக்கல் குளோபல் வார்மிங்கை தடுப்பதற்காக மரங்கள் நடணும். பிறகு 10ஆம் தேதி உலகத்தினுடைய மிகப்பெரிய தலைவர், இந்தியாவை அதிக நாட்கள் ஆண்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தமிழக சாதனைகள் அனைத்தையும் எப்படி கொண்டாட வேண்டும். 3வது ஜூன் 21ஆம் தேதி என்னுடைய யோகா தினம். இதையெல்லாம் எப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காகவும் உள்ளாட்சி அமைப்பு தேர்தல் வந்தால் அதற்காக தயாரான சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி நடவடிக்கைகள் எடுப்பதற்காக திருச்சியில்